ஹாய், என்னோட பேர் சக்கீர். நான் பாலக்காடு தமிழ் தான் பேசுகிறேன். என் சேனல் பேரையும் பாலக்காடு தமிழ் அப்படி தான் வரும். நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவரு. ஆட்டோன்னா எலக்ட்ரிக்கு வண்டி. எலக்ட்ரிக்குன்னா அந்த கரண்டில் ஓடுற வண்டி. இதுதான் இது வண்டி. இது இப்போது சார்ஜில் போட்டிருக்கிறதாக்கும். ஃபுல்லாக சார்ஜ் முடிஞ்சதுன்னா போட்டு ஓடணுமுன்னா ஒரு 4 மணி நேரம் வரும். கொஞ்சம் ஆயிடுச்சு. இதுதான் சார்ஜரு. சவுண்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கும். இதுதான் ஆட்டோ. இதுதான் என்னோடய வீடு. இது என்னோட வீடு. இது எங்கள் அண்ணனோட வீடு. அண்ணனோட வீடு. இது நம்ம அயல்வாசியோட வீடு. எங்கள் இந்த 3 வீட்டுக்காக இந்த வழி இந்த 3 வீட்டுக்கும் சேர்ந்து வர்றது. இது என்னோட தரவாடு. இது இப்போ வாடகை விட்டுருக்கிறதாக்கும். இது வேற ஒருத்தர் இருக்கிறாங்க. இதுதான் என்னோட தரவாடு. இதுதான் நாங்கள் வர்ற வழி. இப்படி இது உள்ள ஏறணும். என்னோட ஊர் பேர் புதுநகரம். பாலக்காட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வரும். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் போனால் தமிழ்நாடு பார்ட்ரு. இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு 40 கிலோமீட்ரு, கோயம்புத்தூருக்கு 45 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து லெஃப்ட்டு போனேன்னா ஒரு 45 கிலோமீட்ரு கோயம்புத்தூர். ரைட்டு போனீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்ரு பொள்ளாச்சி. தமிழ்நாடு பார்டர் தான். ஆனால் இங்கே எல்லாமே தமிழ் தான் மேக்ஸிமம். இதில் ஒரு 80% தமிழும் ஒரு 20% மலையாளம் பேசுவோம். இங்கே தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, மலையாளமும் இருக்குது. நான்லாம் படித்ததெல்லாம் மலையாளம் தான். நான், எங்களோட அண்ணன், அக்கா எல்லாம் படித்தது மலையாளம். ஆனால் தமிழ் இருக்குது. தமிழ் ஒரு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சுன்னா தமிழுக்கு மாத்திரமாயிட்டு ஸ்கூல் இருக்குது. இது தமிழ் மட்டும்தான். அங்கே தத்தமங்கலம் சொல்லுவாங்க. அங்கே முன்னாடி ஸ்கூலாக இருந்தது. இப்போது வேற ஒருத்தரோட குடோனு. இது 1லேருந்து 4 வரை படித்தது இங்கே தான். நான் முன்னாடி ஸ்கூலாக இருந்தது. என்னோடய வீடு ப்ராப்பராக சொல்லப்போனால் புதுநகரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடுங்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் என்னோடய வீடு சொல்லுவாங்க. ஸ்கூல் இது பின்னாடி, இது தரவாடு, இதுக்கு பின்னாடி என்னோடய வீடு. மழை வர்ற மாதிரியே இருக்குது. காலையிலேருந்து இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மழை வந்துட்டில்ல, இன்னும் வர்ற மாதிரியே இருக்குது. வெயிலெல்லாம் போயிடுச்சு. காலையிலேருந்து இப்படியே தான் இருக்குது. சின்னதாக மழை துள்ளி போட தொடங்கி இருக்குது. வந்தாச்சுன்னா ஒரே வரவு வந்துடும். இப்போல்லாம் நிற்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ வண்டியிலேயாக்கும் போயிட்டுருக்குறேன். ஆட்டாவில் ஒரு ட்ரிப் இருக்குது. அது போயிட்டு வந்துட்டு மறுபடி பார்க்கலாம். லைட்டாக மழை வந்துருச்சு. இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்களா? நான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். வெளியின்னா ரேஷன் கடைக்கு வந்திருக்கேன் வேறு ஒருத்தருக்கு. அங்கே பார்க்கும்போது மழை லைட்டாக வருது. வீடியோ இவ்வளவுதான். இனி மறுபடியும் நாளை பார்க்கலாம். அப்போ என்னமெல்லாம் செய்ய வேணும்? லைக் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யலாம், ஷேர் செய்யலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகே, டாடா.